Good evening, children. 9th standard scienceல 16th lesson ஆன அப்ளைட் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு டாபிக் வந்து ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது மருந்தாக்க வேதியியல் அப்படிங்கிறது. லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தது நானோ கெமிஸ்ட்ரி இல்லையா? நானோ கெமிஸ்ட்ரி அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? லாஸ்ட் கிளாஸ் பார்த்த அந்த சாப்டர்ல வீட்ல போய் ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்களா? அதுல எதுவும் சந்தேகம் இருக்கா? ஓகே, ஃபைன். ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது நம்ம அதுலயே ஹெட்டிங்லயே இருக்கு. நமக்கு ஃபார்மா அப்படின்னா என்னது? மருந்து இல்லையா? சோ இதுல நம்ம ரிலேட்டடா எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, ட்ரக்ஸ் which utilize the general laws of chemistry. மருந்துகளை பற்றி நாம் படிக்கக்கூடிய அந்த ஒரு வேதியியல் தான் நம்ம என்ன சொல்றோம்? ஃபார்மசூட்டிக்கல். மருந்து அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? ட்ரக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? மருந்து பொருள்களை பற்றி நாம் படிக்கக்கூடிய ஒரு பிரிவு அப்படிங்கிறது தான் மருந்தாக்க வேதியியல். மருந்தாக்க வேதியியல் அப்படிங்கிறது நாம் உடல் உபாதைக்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வகையான பொருள்கள், அதுதான் மருந்துன்னு சொல்லுவோம். இந்த இதுக்குன்னு ஜென்ரலா நம்ம வந்துட்டு என்ன தனி ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணணும், அதனுடைய ப்ரப்போர்ஷன் என்ன, நம்மளுடைய டிசீஸனுடைய தன்மை எவ்வாறு இருக்கு, இனிஷியல் ஸ்டேஜா இல்ல எப்படி, அது எவ்வளோ நாள், என்ன மாதிரியான டிசீஸ், இதுக்கு தகுந்த மாதிரி பல வகையான மருந்து பொருள்கள் இருக்கு. ஒரு உணவு பொருள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா நம்ம உடலுக்கு தேவையான புரோட்டீன், கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸ் எல்லாம் சொல்றோம். அதுலயுமே நம்ம என்ன சொல்லுவாங்க, டயட்டீஷியன் அப்படிங்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு மனிதருக்கு இவ்வளவுதான் புரோட்டீன் தேவை, கார்போஹைட்ரேட் தேவை அப்படின்லாம் என்ன பண்ணுவாங்க, கரெக்டா அவங்க ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஆஸ் அ பேஷண்ட் ஆர் நார்மல் பர்சன், நார்மலா இருக்கவங்களுக்கும் சரி, நம்ம ஒரு பேஷண்டா இருந்தாலுமே அவங்களுக்கு இவ்வளவுதான் தேவை அப்படின்லாம் நம்ம இதுதான் எடுத்துக்கணுங்கிற அளவு இருக்கு இல்லையா? அது போல மருந்துகளுக்கும் நம்முடைய வியாதியினுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கோ அதை பொறுத்து நம்ம அந்த மருந்து இவ்வளவுதான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி டோசேஜ் எல்லாம் கொடுப்பாங்க. சரிங்களா? சோ ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு என்ன தெரியும்? மருந்து அப்படின்னு தான் சொல்றோம். சோ மருந்து எதிலிருந்து நமக்கு வருது அப்படின்னு கேட்டா, கெமிக்கல்ஸ், வேதிப்பொருள்கள் மூலமாக நமக்கு தயாரிக்க கூடியது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ இதனால உருவாக அந்த வேதிப்பொருட்களை பயன்படுத்தி நமக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த டிசீஸை கியூர் பண்றதுக்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறது தான் மருந்து. வாட் இஸ் ட்ரக்? ட்ரக்னா என்ன அப்படின்னு கேட்டா, வி யூஸ் மெனி கெமிக்கல்ஸ் இன் அவர் டெய்லி லைஃப்ஸ். டெய்லிக்குமே நம்ம வந்து பல வகையான கெமிக்கல்ஸ், பேஸ்ட் எடுத்துக்கிட்டாலும் அது என்னது? வேதிப்பொருளால் ஆனது. சோப் எடுத்துக்கிறோம், அதுவும் வேதிப்பொருளால் ஆக்கப்பட்டது. அதே போல நாம் உணவு நிறைய பொருள்கள் எடுத்துக்கிறோம், அது எல்லாமே நமக்கு வந்துட்டு செயற்கையாக வேதிப்பொருளால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு. அப்ப ட்ரக் அப்படிங்கிறதும் மெடிசின் அப்படின்னு சொல்லக்கூடியதும் நம்ம கெமிக்கலால ப்ரிப்பேர் பண்ணி நம்ம உடலுக்கு வந்திருக்கக்கூடிய டிசீஸ நம்ம கியூர் பண்றதுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கெமிக்கலை தான் என்ன சொல்றோம்? ட்ரக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த ட்ரக் அப்படிங்கிறது எந்த வேர்ட்ல இருந்து வருதுன்னா, பிரெஞ்சு டேர்ம்ல இருந்து ட்ராப் அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து தான் நமக்கு இந்த ட்ரக் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்திருக்கு. ஓகே, ட்ரக்யூ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரெஞ்சு வார்த்தையில இருந்து நம்ம ட்ரக்னு எடுத்துக்கிறோம். WHO சொல்லுவோம் இல்லையா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதுனுடையது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் WHO. இவங்க மருந்து அப்படிங்கிறது என்ன, அதற்குண்டான ஒரு சரியான டெஃபினேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டா, நமக்கு வந்து நம்ம உடல்ல வந்திருக்கக்கூடிய நம்ம உடம்பை நம்ம வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது, யாரெல்லாம் நம்ம மருந்து எடுத்துக்கிறோமோ நம்ம உடம்புல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அல்லது அதை வந்துட்டு சரியா கியூர் பண்றதா, இந்த ரெண்டு விஷயத்துக்காகவும் நம்ம எடுத்துக்கிறது தான். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அமைப்பை பத்தி நம்ம அறிவதற்கோ அல்லது நோயினுடைய நிலை அறிஞ்சு அதனை ஆராய்வதற்கோ அல்லது நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் அல்லது ஏதோ ஒரு பொருளை தான் என்ன சொல்லியிருக்கோம்? மருந்து அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, இட் இஸ் a substance or a product
that is used to intend to be used to modify the explore of physiological term or pathological states for the benefits of the recipient. யார் எடுத்துக்கிறோமோ அவங்களுடைய உடலினுடைய அமைப்பை தெரிஞ்சுக்கணும், அதை பத்தி ஆராயலாம், அல்லது நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு டிசீஸை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது, எதை கியூர் பண்ணிக்கணும், எந்த கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பொருள் தான் ட்ரக் அப்படின்னு சொல்றது. இந்த ட்ரக்குக்கு உண்டான சரியான டெஃபினேஷனை WHO சொல்லியிருக்காங்க. சோ இந்த மருந்தினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அதனுடைய சிறப்பியல்புகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். சோ எல்லா வேதிப்பொருளையுமே நம்ம மருந்துன்னு சொல்லிடுவோமா? கிடையாது. மருந்துன்னா நம்ம ட்ரக்ஸ் அப்படின்னு சொன்னா அதை நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, நமக்கு வரக்கூடிய டிசீஸையோ அல்லது ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ்ல இருந்தாதான் அத மருந்துன்னு சொல்லுவோம். நம்ம அத மருந்துன்னு சொல்லணும்னா அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கணும். அப்பதான் நம்ம என்ன பண்ணணும், அத மருந்துன்னு சொல்லணும். கண்டிப்பா அதுல என்ன இருக்க கூடாது, டாக்ஸிக்கா இருக்கக்கூடாது. ஷுட் நாட் பி டாக்ஸிக். நச்சுத்தன்மை இல்லாம இருக்கணும். நச்சுத்தன்மை அப்படிங்கிறது நமக்கு உடலுக்கு கேடு விளைவிக்க கூடியது அப்படிங்கிறது தான் நச்சுன்னு சொல்லுவோம். அப்ப நான் மருந்து எடுத்துட்டா எனக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டோ எந்த ஒரு கெடுதலும் இல்லாத வகையில இருந்தாதான் அதை நம்ம என்ன சொல்லிக்கலாம், ட்ரக்ஸ், மருந்துன்னு சொல்லலாம். ஷுட் நாட் காஸ் எனி சைடு எஃபெக்ட்ஸ். அதனால எனக்கு எந்த ஒரு உபாதை, இப்போ இந்த மருந்து எடுத்துட்டேன்னா வேற ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் எனக்கு வருதுன்னு கேட்டா கண்டிப்பாக அதனால வராம இருக்கணும். சைடு எஃபெக்ட் நமக்கு கொடுக்காம இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நமக்கு என்ன பண்ணணும், அத மருந்து அப்படின்னு சொல்லணும். இப்போ ஒரு சிலருக்கு ஒவ்வொரு அலர்ஜி எல்லாம் இருக்கும். டாக்டர்ஸ் அந்த ஒரு சில டிசீஸ்க்கெல்லாம் நம்ம போறோம், இன்ஜெக்ஷன் பண்றாங்க அல்லது மருந்து கொடுக்குறாங்கன்னா பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இருக்கா அப்படின்லாம் கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான டேப்லெட்ஸ் தான் அவங்க பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. nowadays without prescription no one can supply medicine. நம்மளே செல்ஃப் மெடிசன் எடுத்துக்க கூடாதுங்கிறதுனால தவிர எல்லா வகையான வார்த்தைகளையும் நம்மளா வாங்கிக்கவும் கூடாது. ஏன்னா அதனுடைய சைடு எஃபெக்ட் நமக்கு தெரியாது. வி ஆர் நாட் அ டாக்டர். அதுக்காக தான் அவங்க 6 வருஷம் படிச்சு பிராக்டிஸ் பண்ணி வர்றாங்க இல்லையா. சோ அவங்களுடைய அட்வைஸ் இல்லாம நம்ம எந்த ஒரு மருந்தையும் ட்ரக்ஸையும் வாங்கி நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளவே கூடாது. வீட்டுல அம்மா தர கஷாயங்கிறது அது வேற விஷயம். நம்மளா செல்ஃபா வீட்டுல இருக்கக்கூடிய இயற்கை மூலிகைகளை வச்சு சாப்பிடுறோம் அப்படின்னா அதுல எந்த உபாதையும் வராது. ஆனா எஸ்பெஷலி ட்ரக்ஸ் எடுத்துக்கிறோம்னு சொன்னா நமக்கு டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க கரெக்டா சஜஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த மாத்திரைகளை மட்டும்தான் நம்ம கண்டிப்பா சாப்பிடணும். அப்பதான் அது அவங்களுக்கு தெரியும். நம்மளுடைய பாடியை கரெக்டா செக் பண்ணி தான் கொடுப்பாங்க. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்துதான் ஃபார்மாலையும் நமக்கு மெடிக்கல்ல நமக்கு டேப்லெட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க இல்லையா. அதை மட்டும்தான் கரெக்டா எடுத்துக்கணும். நீங்களும் சரி, உங்களுடைய எல்டர்ஸ் இல்ல உங்களோட நைபர்ஸ் யார் செஞ்சாலும் ஒரு சில மாத்திரைகள் நம்ம கண்டிப்பாக அந்த ஒரு பழக்கத்தை தவிர்த்துட்டோம்னு சொன்னா நமக்கு சைடு எஃபெக்ட் வேற எந்த ஒரு பிரச்சனையும், நீங்களா ஒரு மாத்திரை சாப்பிட்டா அதனால வேற ஏதாவது சைடு எஃபெக்ட் வருதுன்னா டாக்டரே எழுதி கொடுத்திருந்தாருன்னா அதுக்கு உண்டான ரெமெடி சொல்லிடுவாரு. நம்மளா வாங்கி சாப்பிட்டோம்னா எதனாலன்னு நமக்கு தெரியாது. ஸோ அவாய்ட் செல்ஃப் மெடிசன்ஸ் அண்ட் தென் ஷுட் நாட் அஃபெக்ட் த ரெசிப்டார் ரிஷ்யூஸ். வேற உடம்புல இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் டிஷ்யூஸையும் என்ன ஆகக்கூடாது, அஃபெக்ட் ஆகாம இருக்கணும். உடல்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு தசை, இப்ப இந்த மருந்தை சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா அதனால எனக்கு வேற ஏதாவது டிஷ்யூ அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னா கண்டிப்பா ஆகக்கூடாது. அந்த மாதிரியான பொருள் இருந்தாதான் அதை ட்ரக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம நார்மலான உடம்புல இருக்கக்கூடிய மெட்டபாலிசம், நம்ம செயற்கையா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செயல்களுமே பிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல எந்த சேஞ்சஸும் வரக்கூடாது. செரித்தல்ல, கழிவு நீக்கம் செய்தல்ல, நம்ம ஒரு மாத்திரை சாப்பிட்டோம் சொன்னா அதனால எனக்கு டைஜஷன் அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதே போல இன்டைஜஷன், வாமிட்டிங், லூஸ் மோஷன் அதெல்லாம் எதுவும் வரக்கூடாது. நார்மலா நம்ம ரெகுலரா நம்ம உடம்புல நடக்கக்கூடிய அன்றாட செயல்பாடுகள்ல மாற்றம் எதுவுமே வரக்கூடாது. அது போல அதனுடைய நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள் எப்படி இருக்கணும், எஃபெக்டிவா இருக்கணும். ஓரளவுக்காவது எஃபெக்டிவா இருக்கணும். ஹைலி எஃபெக்டிவ் அப்படின்னு நம்ம
எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு நமக்கு செயல்பாடு உள்ளது நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு 2 to 3 hours அதுக்கு உண்டான ரிசல்ட் டாக்டரே சொல்லுவாங்க. எந்த மாதிரி தீவிரமான ஒரு மாத்திரை நமக்கு வேணுமோ அந்த மாத்திரையினுடைய எஃபெக்ட் இப்ப 2 daysல சரியாயிடும், 1 dayல சரியாயிடும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த டயத்துக்குள்ளார நமக்கு அதனுடைய எஃபெக்ட் கண்டிப்பா தெரியணும். சோ இந்த மாதிரியான ஒரு செயல்பாடோட தன்மையோட இருக்கிறத தான் என்ன சொல்றோம், நம்ம வந்துட்டு மருந்தினுடைய சிறப்பியல்புகள் அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சோ வாட் இஸ் ட்ரக்? அப்போ மருந்து ட்ரக் அப்படின்னு சொன்னா என்னது, மருந்தாக்க வேதியியல் அப்படின்னா என்னது, மருந்தினுடைய சிறப்பியல்புகள் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் பார்த்தோம். அண்ட் தென் சோர்சஸ் ஆஃப் ட்ரக்ஸ். சோர்சஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்னு சொன்னா 2 types இருக்கு. நமக்கு வந்துட்டு இயற்கையாக கிடைக்கக்கூடியது, செயற்கையாம் நாம் தயாரிப்பது, 2 வகையிலும் நம்ம எடுத்துக்கலாம். சோ சோர்சஸ் அப்போ வந்து பிளான்ஸ்ல இருக்கு, அதை வந்து அண்ட் தென் 2 கேட்டகரின்னு இல்லாம யார் யார் மூலமாக எல்லாம் நமக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பிளான்ஸ்ல இருந்து வரக்கூடியது மார்பைன் அண்ட் தென் குவனைன். சோ இதையெல்லாம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம இயற்கையில சாதாரணமா நம்ம சொல்லக்கூடிய வேப்பிலை சொல்லலாம், அது போல கீழாநல்லி, துளசி, தும்பை, இந்த சின்ன சின்ன ஒரு இலைகள், கற்றாழை, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நிறைய செடி கொடிகள் நமக்கு நன்மை தரக்கூடியதுதான். அதுல இருந்து நமக்கு மருந்து பொருள்கள் எல்லாமே எடுக்கிறாங்க. இங்க மட்டும் இல்ல, காடுகள்ல மலைகள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த மூலிகைகள் எல்லாம் தான் நமக்கு மருத்துவமாக எல்லாமே மருந்து பொருளாக தயாரிப்பதற்கு, அது இங்கிலீஷ் மருத்துவமாகட்டும் அல்லது ஆயுர்வேதிக், சித்தா, நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுல நமக்கு ஒரு பெஸ்ட் மெடிசனா அவங்க சஜஸ்ட் பண்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து தாவரம் ரசாயன தொகுப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, கெமிக்கல் சிந்தசிஸ். கெமிக்கல் சிந்தசிஸ்ல வர்றது ஆஸ்பரின் அண்ட் தென் பாராசிட்டமால். சோ இந்த பேர் எல்லாம் நம்ம டெய்லிக்குமே கேள்விப்படுற ஒரு பேர் தான் இல்லையா, தலைவலி, காய்ச்சல் அண்ட் தென் சாதாரண பெயின், பாடி பெயின் அப்படின்லாம் நம்ம எடுத்துக்கிறதுக்கு உண்டான ஒரு சில பேசிக்கா இருக்கக்கூடிய மாத்திரைகள்ங்கிறது தான். இது நமக்கு ரசாயனம் மூலமாக நமக்கு தயாரிக்கக்கூடியது, வேதியியல் மூலமாக கிடைக்கிறது. கெமிக்கல் சிந்தசிஸ் அண்ட் அனிமல்ஸ், விலங்குல இருந்து எடுக்கக்கூடியது அப்படின்னு கேட்டா இன்சுலின். இன்சுலின்ங்கிற டேர்ம் நமக்கு கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். நம் உடலில் சுரக்கக்கூடிய முக்கியமான ஒரு சுரப்பு சொல்லலாம், சர்க்கரை இல்லையா. உடலினுடைய சர்க்கரை அளவை சரியாக நமக்கு பராமரிப்பதற்காக, மெயின்டைன் பண்ணுவதற்காக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மெடிசன் தான் இன்சுலின் அப்படிங்கிறது. டயபெட்டிஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மருந்து. இது யார்கிட்ட இருந்து வருது, நமக்கு அனிமல்ஸ்ல இருந்து. அண்ட் தென் மினரல்ஸ், கனிமத்துல இருந்து வரக்கூடியது லிக்விட் பாரஃபின். லிக்விட் பாரஃபின் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஆயில் மாதிரி இருக்கும், ஒரு வகையான எண்ணெய் பொருள். அது வந்து அந்த பொருளும் நம்ம ஒரு மருந்தாக தான் எடுத்துக்கிறோம். ஓகே, லிக்விட் பாரஃபின் சொல்றது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் மைக்ரோ ஆர்கானிசம், சின்ன சின்ன நுண்ணுயிரிகள்ல இருந்து கிடைக்கக்கூடியது பென்சிலின். பென்சிலின் அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச ஒரு மருந்து. அந்த மருந்தும் நமக்கு நிறைய விஷயங்களுக்கு, நமக்கு ஃபீவர் எல்லாம் வந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருந்து அப்படிங்கிறது தான் பென்சிலின் அப்படிங்கிற ஒரு டேப்லெட். இன்ஜெக்ஷன் வடிவிலையும் இருக்கும், இது ஊசி வடிவில் நமக்கு போடுவாங்க, பென்சிலின் இன்ஜெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றது. சரிங்களா? சோ அண்ட் நெக்ஸ்ட் ஒன்னு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் சொல்றது, மரபு பொறியியலாக மனித வளர்ச்சிக்கு உண்டான ஹார்மோன்ஸ், ஹியூமன் growth ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த வகையில தான் நம்ம என்ன பண்றோம், ட்ரக்ஸ கேட்டகரி வைஸ் தனித்தனியாக நம்ம அதனுடைய மூலங்கள், அது எதிலிருந்து நம்ம தயாரிக்கிறோம், மெயினா பார்த்தா விலங்குகள் மற்றும் தாவரங்கள் அப்படிங்கிறது தான் அதனுடைய சோர்ஸ். பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படிங்கிறது தான் அதனுடைய சோர்சஸ்ன்னு எடுத்துக்கலாம். நம்மளுடைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டை நம்ம பயன்படுத்தி நம்ம கெமிக்கல்ஸ் மூலமாக என்ன பண்றோம், வேதியியல் அந்த துறை மூலமாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்ப மருந்து பொருள் அப்படிங்கறத தயாரிச்சிருக்கோம். சோ எல்லாருமே ஜென்ரலா பார்த்திருப்பீங்க இல்லையா. சோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லா விதவிதமான மாத்திரைகள் இருக்கும். நமக்கு எந்த வகையான வியாதிக்கு என்ன டாக்டர்ஸ் சொல்றாங்களோ அதுதான். இது கேப்சியூல்னு சொல்லுவோம். அதுக்குள்ளார நமக்கு மருந்து அப்படிங்கிறது ஃபில் பண்ணிருப்பாங்க. இந்த கோட்டிங்குமே நமக்கு டைஜஸ்டபிள் திங் தான், அதுவும் நமக்கு உடலில் செரிக்கக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய அந்த ஒரு மருந்துல தான் நமக்கு உருவாயிருக்கும். சோ இது எல்லாமே பல வகையான நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு டிசீஸ் எல்லாம் கியூர் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல்ஸ், அததான் நம்ம என்ன சொல்றோம், ட்ரக்ஸ், மருந்து பொருள்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ். இப்போ சோர்சஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்னு பார்த்தது போலவே
டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ங்கிறது எத்தனை எத்தனை வகையான நமக்கு வந்துட்டு மருந்துகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ட்ரக்ஸ்லயே நமக்கு பல வகை இருக்கு இல்லையா? ஸ்லோவா குணமாகிறது, ஃபாஸ்டா குணமாகுது, என்னென்ன வகையெல்லாம் எடுத்துக்கலாம்னு கேட்டா, த ட்ரக்ஸ் ஃபால் இன்டு டூ ஜெனரல் கேட்டகரிஸ். அதனுடைய தன்மையை பொறுத்து நம்ம ரெண்டு பெரிய டிவிஷனா பிரிக்கலாம். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வியாதிக்கு நம்ம கரெக்டா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம்னா அதை மட்டுமே குணமாக்குறது அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மருந்து, தட் இஸ் ஸ்பெசிபிக் டிசீஸ். இப்போ நான் ஒரு கால்ல சின்ன ஆக்சிடென்ட் அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட், அதுக்கு உண்டான சர்ஜரி, அதற்குண்டான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொன்னா பர்டிகுலரா அதை மட்டுமே நம்ம என்ன பண்றோம், குறிப்பிட்டு சொல்றோம். அதுதான் ஸ்பெசிபிக் டிசீஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சர்க்கரை வியாதி, நுரையீரல் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, ஹார்ட் டிசீஸ், இந்த மாதிரி தனித்தனியா இதற்கு மட்டுமே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொள்ளக்கூடியது. ஆனா ஒரு சில மருந்து வியாதியை குணப்படுத்தாட்டியும் அதுல வேற ஏதாவது ஒரு சிறப்பான விளைவை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில இருக்கு அப்படின்னு சொன்னா அதுதான் அடுத்த கேட்டகரி ஆஃப் ட்ரக்ஸ்ன்னு சொல்லலாம். The drugs have some characteristics effect on the animal organism but do not have any remedial effect. அதனால எனக்கு ரெமிடி கிடைக்காது. ரெமிடி வேணும் அப்படிங்கறதுக்காக எடுத்துப்பதற்காக நமக்கு அது கரெக்டா கிடைக்கணும். நான் இந்த மாத்திரை சாப்பிட்டா எனக்கு இந்த ஃபீவர் குறையணும், கோல்டு சரியாகணும், சுகர் குறையணும், இதுக்காக நான் பர்டிகுலரா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது ஒரு வகையான ட்ரக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். பட் ரெமிடியல் எஃபெக்ட் இல்லாம நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியது, நம்ம உடம்புல வேற ஏதாவது ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது, அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் அப்படிங்கிறது அடுத்த கேட்டகரி. அதுதான் மார்பைன், கொக்கைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, சோ இந்த மாதிரி ரெண்டு வகையா நம்ம இந்த நம்ம ட்ரக்ஸை என்ன பண்ணலாம், நம்ம ரெண்டு கேட்டகரியா நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ ரெமிடியல் எஃபெக்ட் எப்படி இருக்கணும், பர்டிகுலரா நமக்கு வேற ஏதாவது ஒரு வகையில அதை சிறப்பா தன்மை நமக்கு உடல்ல விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் அடுத்த கேட்டகரி. ஃபர்ஸ்ட் இதுல அனஸ்தட்டிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அனஸ்தட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னா மயக்க மருந்துகள். நமக்கு மயக்க மருந்து அப்படின்னு சொன்னா அது பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இல்லையா? மயக்க மருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே எப்படி இருக்கும், கொஞ்சம் ஒரு அது பயப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி, பிகாஸ் நமக்கு அன்கான்சியஸா இருப்போம் இல்லைங்களா? அந்த ஒரு விஷயம் மயக்க மருந்து கொடுத்து செய்வாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த இடத்துல என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்றோமோ அது பொறுத்து அந்த அனஸ்தட்டிக்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு வகையா பிரிக்கலாம். நம்மளுடைய சென்சேஷனை மறக்கிறது, அதுதான் உணர்வை இழக்க செய்யக்கூடிய ஒரு வகையான மருந்து பொருளை தான் நம்ம என்ன பண்றோம், அனஸ்தட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுக்குன்னே நமக்கு ஸ்பெசிபிக்கா நம்ம என்ன பண்றாங்க, படிச்சுட்டு தான் டாக்டர் வராங்க. பிகாஸ் நார்மலா இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம அனஸ்தீஷியா கொடுக்க முடியாது. அனஸ்தீஷியா அப்படிங்கிறதுக்கும் நம்ம உடலை பத்தி கரெக்டா என்ன பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க. நம்ம பாடியில ப்ரெஷர் சரியா இருக்கா, சுகர் நார்மலா இருக்கா, பல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு தான் அனஸ்தட்டிக்ஸ் அப்படிங்கிறவங்க நமக்கு என்ன மாதிரியான அனஸ்தீஷியா கொடுக்கலாங்கிறத சஜஸ்ட் பண்ணுவாங்க. சோ அதனாலதான் இதனுடைய டைப்ஸை ரெண்டா பிரிச்சிருக்கலாம். டைப்ஸ் ஆஃப் அனஸ்தட்டிக்ஸ். அனஸ்தட்டிக்ஸ் அப்படிங்கிறது ட்ரக் விச் காஸ் அ லாஸ் ஆஃப் சென்சேஷன். நம் உணர்வுகளை அந்த இடத்துல ஃபீல், அந்த வலியை மறந்து போகிறதுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மருந்து அப்படிங்கிறது தான் அனஸ்தட்டிக்ஸ். அதுல ரெண்டு வகையா நம்ம இந்த அனஸ்தட்டிக்ஸ பிரிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பொதுவாக கொடுக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் அனஸ்தட்டிக்ஸ் அண்ட் தென் லோக்கல் அனஸ்தட்டிக்ஸ்னு ரெண்டா நம்ம பிரிச்சுக்கலாம். ஏன்னா மயக்க மருந்து அப்படின்னு சொன்னா நமக்கு உணர்வைதான் இழக்கிறது அப்படின்னு சொல்லிடுச்சு. மயக்க மருந்துகளுடைய வகைகள்னா உள்ள நமக்கு ஏதாவது ஒரு ஆர்கன்ல நமக்கு மேஜரா சர்ஜரி நடக்குது அப்படின்னு சொன்னா இன்டர்னல் ஆர்கனா ஃபுல்லா என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஃபுல்லுமே டோட்டலா நம்ம ஏதாவது ஒரு சின்ன, நம்ம வீட்டுல ஒரு முள்ளு குத்திடுச்சு கால்ல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை, ஷார்ப்பான மெட்டீரியலை வச்சு அதை எடுப்போம். அப்ப லைட்டா ஷேக் பண்ணா கூட காலை அசைக்காதீங்க
அப்பதான் எடுக்க முடியும். நீங்க ஷேக் பண்ணிட்டே இருந்தா அது என்ன ஆகும், அந்த சின்ன முள்ளாகப்பட்டது உள்ள மூவ் ஆயிட்டே இருக்கும், உள்ள போயிட்டே இருக்கு, எடுக்க முடியாது, கால் அசைக்காத, ஆட்டாம காமி, இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்ப ஒரு சின்ன ஒரு இதுதான் நம்ம சரி பண்றோம்னா, நம்ம உடல்ல ஒரு பெரிய மேஜர் சர்ஜரி நடக்குதுன்னு சொன்னா, நம்மளுடைய உணர்வுகள் இருந்தது கரெக்டா நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஆப்ரேஷன் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியாது இல்லையா. சோ அதுக்கு தகுந்த மாதிரியான அனஸ்தீஷியா கொடுத்தா மட்டும்தான் நாம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க முடியும். சரிங்களா. அதுதான் ஜென்ரல் அனஸ்தீஷியா அப்படின்னு சொல்றது. ஜென்ரல் அப்படின்னு சொன்னா இதுதான், நம் உடல் முழுவதுமே என்ன ஆகுது, அந்த சென்சேஷன் இல்லாம போயிடும். அவங்க ப்ராப்பரா ஆப்ரேட் பண்ணி உள்ள நமக்கு இன்டர்னலா எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கோ, எந்த ஆர்கன் நமக்கு ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கோ அதை கரெக்ட் பண்ணுவாங்க. அதர்வைஸ் நம்மளால என்ன அவங்களால கரெக்டா அந்த ஒர்க்கை பண்ண முடியாது. அதுக்குதான் இங்க கொடுக்கக்கூடியது இந்த ஜென்ரல் அனஸ்தீஷியா மயக்க மருந்துங்கிறது. பொது மயக்கமூட்டின்னு சொல்லுவாங்கல்ல, எல்லா வகையான உணர்வுகளையும் நமக்கு இழந்துரும். பொதுவாக வலியே இருக்கவே இருக்காது. ஆஃப்டர் ஆபரேஷன் ஒரு 1 or 2 hours அப்புறம் தான் நமக்கு என்ன ஆகும், நினைவுங்கிறது திரும்பும். டாக்டர் என்ன செய்யறாங்க, ஆபரேஷன் பண்றாங்களா, ஓபன் பண்ணிட்டாங்களா, எடுக்கிறாங்களா, இதையெல்லாம் நம்மளால பார்க்க முடியுமா? நம்மளால பயப்படாம இருக்க முடியுமா? ஒரு சின்ன முள் எடுத்தாலும் ஐயோ வலிக்குது அப்படின்னு சொல்லி பயப்படுவோம் இல்லைங்களா. சோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நமக்கு தெரியாம கரெக்டா அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான அனஸ்தீஷியா அப்படிங்கறத நமக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ஆபரேஷனை பொறுத்து கரெக்டா இவ்வளவு மணி நேரம் நமக்கு அந்த மயக்க மருந்தாகப்பட்டது செயல்படணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த அனஸ்தீஷியஸ்ட் நம்ம கிட்ட கரெக்டா அதுக்கு தகுந்த ஒரு 1 or 2 hours முன்னாடியே நம்மளுடைய பாடி கண்டிஷன் எல்லாம் கேட்டுப்பாங்க. ஏன்னா இது நம்ம சின்ன வயசுல ஒரு எல்லாரும் ஒரு கொஞ்சம் வயசானவங்களுக்கு தான் வரும். அப்ப அவங்களுக்கு வேற ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் உபாதைகள்லாம் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா அவங்களுக்கு ப்ரொபோர்ஷன்ல கொடுக்கணும். இப்ப காய்ச்சல் தலைவலின்னா ஒரே மாத்திரை இல்ல, எம்ஜி வேரியேஷன் ஆகும் இல்லையா. அது போலதான் இந்த அனஸ்தீஷியா லெவல கரெக்டா இந்த ஆபரேஷன் 3 hours அதுக்கு 5 மணி நேரத்துக்கு அந்த மருந்தாகப்பட்டது. அதிகமா கொடுத்துட்டாலும் அது ரொம்ப ஆபத்தாகப்பட்டது. குறைவா கொடுத்து சீக்கிரமா முழிச்சிட்டாங்களோ ஆபரேஷனுக்கு அது கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. சோ அதுக்கு தகுந்த மாதிரியான கரெக்டான அளவுல நம்ம கொடுப்பாங்க. அதுதான் இந்த ஜெனரல் அனஸ்தீஷியாங்கிறது. இப்போ நமக்கு இவ்வளவு பெரிய ஆபரேஷன் கிடையாது, ஒரு சின்ன அடிபட்டு இருக்கு பாருங்க, இந்த இடம் தான், நம்ம வண்டியில போகும்போது கீழே ஸ்கிட் ஆகி விழுந்துட்டோம் அப்படின்னா சின்ன ப்ராப்ளம் தான். சோ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, டேர் ஆயிருக்கு. அதை ஆனா ஸ்டிச் பண்ணணும், இல்லைன்னா கொஞ்சம் பெருசா ஆழமா போயிடும். அப்படிங்கறதுனால இந்த இடத்துல தைக்கிறாங்கன்னு சொன்னா சாதாரண ஊசி நூலை வச்சு நம்ம ட்ரெஸ்ஸை தைக்கிற மாதிரி தைக்க முடியுமா? கண்டிப்பா ரொம்ப பெயினா இருக்கும் இல்லையா. அப்ப அதையும் நம்ம என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணுவாங்க இல்லைங்களா. நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணிட்டு அங்க லோக்கல் அனஸ்தீஷியான்னு இந்த இடத்துல இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ல கொடுக்கும்போது அந்த கால் பகுதி மட்டும் உணர்வை நமக்கு இழக்க செய்யும். அதுதான் நம்ம லோக்கல் அனஸ்தட்டிக்ஸ் அப்படிங்கிறது. எந்த ஆர்கன்ல எந்த இடத்துல நமக்கு ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ப்ராப்பரான அந்த பிளேஸை மட்டும் செலக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அது கையிலயோ கால்லயோ ஹிப்லயோ அல்லது தலையில அடிபட்டிருக்குன்னா அந்த மாதிரி அது அந்த சென்சிட்டிவான பர்சன் எங்க இருக்கோ அதை டாக்டர் டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. பல்ல எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பல் பகுதியில மட்டும் மறத்து போவாங்க. பல்ல நம்ம அழகா ஓப்பன் பண்ணி பல்ல எடுக்கணும்னு நம்ம காமிப்போமா? கண்டிப்பா நம்மளால காமிக்க மாட்டோம் இல்லையா. அந்த மாதிரியான பிளேஸுக்கெல்லாம் தான் அந்த பகுதி மட்டும் நமக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த உணர்வுகள் இல்லாம இருக்கணும், மறத்து போயிடும். அந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் இருக்கு. அது வரைக்கும் இந்த பெயின் அவங்க அந்த ஸ்டிச் போட்டு ஒரு 1 hour வலி தெரியாம இருக்கும், அதுக்கப்புறம் வலிக்கும். ஏன்னா நம்ம அந்த டயத்துல அவங்களுக்கு கரெக்டா கோஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அவங்க பெயின் இருந்ததுன்னா பெயின் கில்லர் கொடுப்பாங்க. அது சாப்பிட்டா நமக்கு பெயின் கரெக்டா அந்த அளவுக்கு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த ஃபுல்லுமே அந்த ஊண்டாகப்பட்டது என்ன ஆகும், அது ஃபுல்லும் ரெக்கவர் ஆயிட்டே வரும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா பெயினும் நமக்கு ரெடியூஸ் ஆயிடும். ஆன் த ஸ்பாட் கரெக்டா அந்த பிளேஸுக்கு அவங்களுக்கு நம்ம கோஆப்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக கொடுக்கறது தான் இந்த லோக்கல் அனஸ்தட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குறிப்பிட்ட மயக்கமூட்டிகள். அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டுமே உணர்விழக்க செய்யக்கூடிய அந்த ஒரு பொருள், மருந்து பொருள் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, அதை தான் அந்த இடத்துல நம்ம சொல்றோம். சரிங்களா. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இந்த மயக்கமூட்டக்கூடிய வேதிப்பொருள்கள்லாம் என்னது, கெமிக்கல்ஸ் ஆஃப் அனஸ்தட்டிக்ஸ். எந்தெந்த பொருட்களை நம்ம இந்த இடத்துல அனஸ்தட்டிக்ஸா யூஸ் பண்றோம் அப்படின்னு எடுத்துக்கலாம்.
வேதிப்பொருள்களாக நமக்கு அனஸ்தட்டிக்ஸ் எதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது? குளோரோஃபார்ம், நைட்ரஸ் ஆக்சைடு அண்ட் ஈத்தர். இது எல்லாமே இப்போ ஒவ்வொரு வகையானது எல்லாமே வேதிப்பொருள் அப்படின்னு தான் நமக்கு தெரியும் இல்லைங்களா? எது எதுக்கு எந்த மாதிரியான பொருள் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஜென்ரலா நம்ம எல்லாருமே சொல்றது குளோரோஃபார்ம் கொடுப்பாங்க, குளோரோஃபார்ம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? குளோரோஃபார்ம் அப்படிங்கிறது என்னது? நமக்கு ஒரு அந்த மயக்க மருந்து அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா எந்த மாதிரியான நமக்கு அந்த உணர்வுகளை இழக்க செய்யும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா? சோ ஆஸ் அ டாக்டர் எந்தெந்த பிளேஸுக்கு எந்த மாதிரியாவது கொடுக்கலாம். நைட்ரஸ் ஆக்சைடு அப்படின்னு சொல்றது N2O அப்படிங்கிறது அதனுடைய ஃபார்முலா. இது ஒரு கலர்லெஸ் அண்ட் தென் ஓடர்லெஸ் கேஸ். இந்த மயக்க மருந்து ரொம்ப சேஃபானது. ஏன்னு கேட்டா நமக்கு சேஃப்டியா இருக்கணும். பிகாஸ் ஒரு சிலருக்கு மயக்க மருந்து கொடுக்கும் பொழுது அவங்க ஆழ்ந்த ரொம்ப அது ஆக்சுவலி இப்போ ஒரு ஏஜ்டு பர்சன் அப்படின்னு சொன்னாலே, உதாரணத்திற்கு ரொம்ப வயதானவங்களுக்கு எல்லாம் ஆப்ரேஷன் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இவங்க மயக்க மருந்தே கொடுக்க முடியாது. பிகாஸ் டியூ டு ஹிஸ் ஏஜ். அவங்களுடைய ஏஜை பார்க்கும்போது மயக்க மருந்து கொடுத்தாலே உடம்பு தாங்காதுங்க, ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்மளுடைய ஹெல்த் சப்போர்ட் பண்ணுமாங்கிறத ஃபர்ஸ்ட் டாக்டர் டிசைட் பண்ணுவாங்க. அதனால சைடு எஃபெக்டும் நமக்கு வரக்கூடாது இல்லையா? அதனால அதுக்கு தகுந்த மாதிரி சேஃபா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த அனஸ்தட்டிக் ஏஜென்ட்டை கரெக்டா சூஸ் பண்ணி நமக்கு அதுல நமக்கு கொடுப்பாங்க. இது எதுனா ஈத்தர் அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு மயக்க அந்த ஈத்தர் போன்ற ஒரு பொது மயக்க மருந்தோட சேர்ந்து நமக்கு ஈத்தருங்கிறது ஒன் ஆஃப் த கெமிக்கல்ஸ், வேதிப்பொருள். அதோட சேர்ந்து நமக்கு இந்த இடத்துல நைட்ரஸ் ஆக்சைடு அப்படிங்கறத ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. குளோரோஃபார்ம்ங்கிறது அதனுடைய ஃபார்முலா CHCl3 அப்படிங்கிறது தான் குளோரோஃபார்முடைய ஃபார்முலா. இதுவும் நமக்கு ரொம்ப ஈஸி வாலடைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹலோ மேம், வாய்ஸ் கேட்கு. ஹெட்டேக், வலி நிவாரணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் சரிங்களா? சோ வலி நிவாரணி அப்படின்னு சொன்னா எந்த ஒரு சைடு நமக்கு வந்துட்டு சைடு எஃபெக்ட் வராம
அந்த இடத்துல நம்ம வந்து உணர்வை இழக்காம செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு சில டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துப்போம் இல்லைங்களா, ஆஸ்பிரின், நோவால்சின், இது எல்லாமே நமக்கு வலியை நீக்க செய்வதற்காக. அது போல நார்மலா யூஸ் பண்ற நம்ம பாராசிட்டமால் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, காய்ச்சல் வந்து ஃபீவர் அப்படின்னு சொன்னா அந்த இதுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள் அப்படின்னு சொல்லலாம். சோ இது ஓரலாவும் இருக்கலாம், அல்லது நமக்கு மாத்திரையாவும் எடுத்துப்போம், நமக்கு மேல அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஆயின்மெண்டாவும் இருக்கலாம். அந்த ரெண்டு வகையாகவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஃபீவருக்காக எடுத்துக்கொள்ளக்கூடியது எது? ஃபீவர் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய பாடியில இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வேரியேஷன், வெப்பநிலை மாறுபாட்டினால நமக்கு வரக்கூடியது அப்படிங்கிறது தான் இந்த ஃபீவர் அப்படிங்கிறது இல்லையா. டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லுவோம், ஃபீவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அந்த இதுதான் நம்ம சொல்றது ஆன்டிபெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. நமக்கு காய்ச்சலுக்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிவாரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லலாம். சோ ஃபீவருக்காக அந்த டெம்பரேச்சர் குறைக்கணும், நார்மலா வரணுங்கிறதுக்காக டேப்லெட்டும் எடுத்துக்கலாம், அல்லது நம்ம பிக்சர்ல பார்த்தோம் இல்லையா கேப்சூல்ஸ் அப்படின்னும் எடுத்துக்கலாம். ஆர் அதர்வைஸ் டானிக், காஃப் எல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம், டானிக்கா எடுத்துப்போம். அந்த மாதிரியும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியது. ஸோ ஃபீவருக்காக நம்ம என்ன எடுத்துக்கலாம், டேப்லெட்டும் எடுத்துக்கலாம், ஆர் அதர்வைஸ் இன்ஜெக்ஷன். டாக்டர்கிட்ட போனா என்ன பண்ணுவாங்க, ஊசி மூலமாக அதனுடைய ரேஞ்ச் எப்படி இருக்கோ, டெம்பரேச்சர் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியாவும் நமக்கு கொடுப்பாங்க. டேப்லெட்ங்கிறது கேப்சூலாவும் இருக்கலாம், நார்மல் டேப்லெட்டாவும் இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் தென் ஆன்டிசெப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆன்டிசெப்டிக்ஸ் அப்படின்னு சொன்னா நோய்களை நமக்கு உருவாக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ஆர்கானிசம் இருக்கு இல்லையா, இன்ஃபெக்ஷன்னால வரக்கூடியது. ஒரு ஏதோ ஒரு ஆர்கனால நமக்கு வந்துட்டு ப்ராப்ளம் வந்துருக்கு, மைக்ரோ ஆர்கானிசம்னால வரக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் அந்த ஆன்டிசெப்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது நமக்கு புரைத்தடுப்பான் அப்படிங்கிறது, அயோடோஃபார்ம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதான் CHI3 அப்படின்னு சொல்லக்கூடியது புரைத்தடுப்பான். 1% நமக்கு வந்து கிருமி நாசினியாக பயன்படுத்தும். பீனால் அப்படிங்கிறதும் நமக்கு புரைத்தடுப்பானாக யூஸ் பண்ணக்கூடியது. ஆன்டிசெப்டிக்ஸ் சொல்லக்கூடியது அயோடோஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய CHI3 அப்படிங்கிறது தான் இதெல்லாம் ஆன்டிசெப்டிக்ஸா நம்ம யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒன்னு CHI3, அயோடோஃபார்ம்ங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த வெரி குட் ஆன்டிசெப்டிக் ஏஜென்ட் சொல்லலாம். இதுல 0.2 சொல்யூஷன் ஆஃப் ஃபீனால் அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஆன்டிசெப்டிக் அப்படின்னு சொல்றோம். நமக்கு நோய்களை உருவாக்காமல் நாம் தடுப்பதற்காக பயன்படுத்துவது. அப்படி கிருமி நாசினி நம்ம வந்துட்டு பினாயில் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, நம்ம வீட்டை கிளீன் பண்றதுக்காக எல்லாம் யூஸ் பண்றோம்ல. ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்னு சொல்றது நம்ம ஊண்டு பார்த்தோம் இல்லையா, அதை கிளீன் பண்றதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த மருந்து தான் ஹைட்ரஜன் பெராக்சைடு. பிகாஸ் இதை நம்ம அப்ளை பண்ணும்பொழுது அங்க உள்ள இருக்கக்கூடிய அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே, சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு மண் துகள்கள்லாம் கூட உள்ள இருக்கும், அதை எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணாதான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்றதுக்கு முன்னாடி எல்லா குப்பையும் உள்ளேயே சேர்த்து வச்சுட்டு ஸ்டிச் பண்ணா அது என்ன ஆகும், கண்டிப்பா இன்னும் பெருசாயிட்டே போயிடும். சோ அந்த ஊண்டை நம்ம கரெக்டா கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆன்டிசெப்டிக் யூஸ் பண்றோம். அதுதான் மைனர் ஆன்டிசெப்டிக், மெயின்லி யூஸ் அஸ் கிளென்சிங் வூண்ட்ஸ். நம்ம கிளீன் பண்றதுக்காக, ஒரு காயத்தை கிளீன் பண்றதுக்காக ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படிங்கிற ஒரு மருந்து, அதுவும் நமக்கு ஆன்டிசெப்டிக்கா யூஸ் ஆகும். அண்ட் தென் ஆன்டி மலேரியல். ஆன்டி மலேரியல் அப்படின்னு சொல்லக்கூடியது, மலேரியான்னு சொல்றது என்னது, ஃபீவர் சொல்லுவோம் இல்லைங்களா, இது எதனால உருவாகிறது, நமக்கு புரோட்டோசோவானால உருவாகக்கூடியது. மலேரியா ஃபீவர்ங்கிறது நமக்கு தெரியும். சோ ரொம்ப வந்துட்டு என்ன சொல்லலாம், அது நம்ம வந்து சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்னால நமக்கு வரலாம், அல்லது சிச்சுவேஷன் கிளைமேட் சேஞ்ச்னாலையும் நமக்கு வரக்கூடிய ஒரு சில டிசீஸ் அப்படின்லாம் எடுத்துக்கலாம். அதான் நமக்கு வந்துட்டு மலேரியா. வைரஸ், பாக்டீரியா இதனால வர மாதிரி புரோட்டோசோவாவால நமக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் மலேரியா. சோ அதற்கு எதிராக ஆன்டி அப்படின்னு சொன்னாலே நமக்கு அதற்குண்டான சரியான நமக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நிவாரணம் அப்படின்னு சொல்றோம். அதுதான் மலேரியா நிவாரணி. மலேரியாங்கிறது எதனால் உருவாகக்கூடியது அப்படின்னு கேட்டா நமக்கு புரோட்டோசோவால வரக்கூடியது, சிவியரா இருக்கக்கூடிய ஃபீவர் ஆஸ் வெல் அஸ் ஷிவரிங்.
குளிரும் வரும், காய்ச்சலையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை. டெம்பரேச்சர்ல 103ல இருந்து 106 வரைக்குமே நமக்கு எப்படி இருக்கும், டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ரைஸ் ஆகும். சோ இது நமக்கு ரொம்ப நம்மளுடைய பாடிய வீக்காக செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். பிசிக்கல் வீக்னஸ் அப்படின்னு வரும். அண்ட் தென் நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா அனீமியா. அனீமியா அப்படின்னு சொன்னா ரொம்ப நமக்கு ரத்தம் செய்கிற ஒரு சுச்சுவேஷன். நமக்கு வந்து அந்த அளவுக்கு பாடியில இம்யூனிட்டி பவர் குறைஞ்சு போற அளவுக்கு இந்த ஃபீவர் ஆகப்பட்டதை நம்மள சஃபர் பண்ணும். அந்த அளவுக்கு நமக்கு பாதிக்கப்படுவோம். ஒரு சில தாவரத்துல இருக்கக்கூடிய தண்டு, வேர் பகுதி, இது எல்லாம் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த மலேரியாக்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வெரி குட் ட்ரக் அப்படின்னு சொல்லலாம். குவினைன் அப்படிங்கிறது தான் மலேரியாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிவாரணம். சின்கோனா அப்படிங்கிற மரப்பட்டை. சின்கோனா அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். நமக்கு யார் டக்க கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னாலே தாவரங்களும் விலங்குகளும் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்ப சின்கோனா மரத்துல இருந்து வரக்கூடிய அந்த ஒரு பட்டை தண்டு பகுதி சொல்றோம் இல்லையா, ஸ்டெம் பார்ட், அதுல இருந்து வரக்கூடிய ஒரு பகுதியில இருந்து தான் இந்த டேப்லெட்ஸ், அதற்குண்டான ஒரு மருந்து நிவாரணம் அப்படிங்கறத அவங்க தயாரிக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் குவினைன் அண்ட் தென் பிரைமாக்வின், குளோரோக்வின் எல்லாமே இதுக்கு பெஸ்ட் ஒரு மெடிசனா இருக்கலாம். பிளாஸ்மோடியம் ஓவேல் அண்ட் தென் பிளாஸ்மோடியம் பைவாக்ஸ் அப்படிங்கறதும் நமக்கு இந்த மலேரியாவை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. நமக்கு இந்த குளோரோக்வின் இது எல்லாமும் நமக்கு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது. நம்ம டைரக்டா இதை வந்து பயன்படுத்துறது இல்லை, அதுக்கு பதில் மலேரியா நிவாரணியோட சேர்ந்து நம்ம இதை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு நுண்ணுயிரிகள். நுண்ணுயிரி அப்படின்னு சொல்லும் போது சின்னது இல்லையா, நமக்கு வந்துட்டு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். நுண்ணுயிர் எதுனா பாக்டீரியா அண்ட் தென் பங்கை, பூஞ்சை, இதெல்லாம் நுண்ணுயிர்கள் எல்லாம் வேதிப்பொருளாக நமக்கு கிடைக்குது. இந்த வேதிப்பொருள்கள்ங்கிறது நம்மளுடைய வளர்சிதை மாற்றம் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையுமே தடுக்கக்கூடியது. நம்ம உடல்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே தடுக்கும். இதுக்கு 1929ல அலெக்சாண்டர் பிளமிங் அப்படிங்கிறவர்து தான் என்ன கண்டுபிடிச்சாங்க, பென்சிலின் அப்படிங்கிறது. நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, நம்ம டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ்ல பென்சிலின் சொல்லிப்போம். சோ பென்சிலினை கண்டுபிடிச்சது யாரு என்ன அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கொஸ்டின். எந்த வருஷம், 1929 வருஷம். யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டா அலெக்சாண்டர் பிளமிங். சோ இந்த ஒரு கொஸ்டின்ங்கிறது இப்ப மட்டும் இல்ல, நமக்கு எந்த ஒரு இடத்துலயுமே மறக்க முடியாத ஒரு இன்வென்ஷன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. பென்சிலின் மருந்தை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டா அலெக்சாண்டர் பிளமிங் என்பவர் 1929 நமக்கு பென்சிலின் அப்படிங்கிற நுண்ணுயிரியை நமக்கு வந்து பென்சிலினியம் நுட்டேட்டம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சையிலிருந்து பிரித்தெடுத்து அவர் கண்டுபிடிச்சாங்க. இது நமக்கு ஜாயிண்ட்ல ஏற்படக்கூடிய நோய், இதய நோய், சுருங்குதல், மூச்சுக்குழல், இதுல எல்லாத்தையுமே, அதே போல நிமோனியா அப்படிங்கிற ஒரு இதை எல்லாத்துக்குமே கியூர் பண்றதுக்காக நம்ம பென்சிலின் அப்படிங்கிற மருந்து பொருளை பயன்படுத்துவோம். சோ நுண்ணுயிரி அப்படிங்கிறது 3 வகையானது. நமக்கு அதற்கு உண்டான சோர்சஸ் அப்படின்னா பாக்டீரியா, பூஞ்சை அண்ட் தென் ஆன்டி ஆக்டினோமைசிடிஸ் அப்படிங்கிறது நம்ம யூஸ்வலா பயன்படுத்தக்கூடிய ஒரு நுண்ணுயிர் எதிர்பொருள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்றது அன்டாசிட். நம்ம நிறைய இப்போ ஆட்ல எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா. அன்டாசிட் அப்படின்னா என்னது, அமில நீக்கி, இன்டைஜஷன் ப்ராப்ளம் நம்ம சொல்றோம் இல்லையா, செரிமான கோளாறு அப்படின்னு. நம்ம நார்மலா வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம் இல்லையா, பொரிச்ச ஐட்டம்ல சாப்பிடுறோம், எண்ணெயில நம்ம சாப்பிட்ட அந்த உணவுப் பொருள் எல்லாமும் நமக்கு என்ன ஆகும், சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு சில இன்டைஜஷன், செரிமானம் ஆகாத மாதிரி நமக்கு ஒரு ப்ராப்ளம். அந்த ஃபுட் பைப்ல ஏதோ நமக்கு வந்துட்டு டிஃப்ரெண்டா ஃபீலிங்ஸ் இருந்துட்டே இருக்கும் இல்லையா. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்னு கேட்டா நம்ம ஸ்டொமக்ல அந்த ஒரு வகையான அமிலம் செக்ரீட் ஆகும், ஆசிட் செக்ரீட் ஆகுதுதான் இதுக்கு காரணம். சோ இத சரி பண்ணணும், அந்த எரிச்சலை சரி பண்ணணுங்கிறதுக்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பொருள் தான் இந்த அன்டாசிட், அந்த அமில மருந்துன்னு சொல்றோம். இது முக்கியமா மெக்னீசியம் அல்லது அலுமினியம் ஹைட்ராக்சைடு தான் நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம், நம்ம அன்டாசிடா பயன்படுத்துறோம். சோ அன்டாசிடா நம்ம அன்டாசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா, ஆஃப்டர் ஈட்டிங் ஆயிலி மெட்டீரியல் அல்லது ஸ்பைசி ஃபுட், நிறைய நம்ம சுவை மிகுந்தது, மசாலா, இந்த மாதிரி டிஃப்ரெண்டா நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு இன்டைஜஷன் அப்படிங்கிறது வரும். அந்த ஃபுட் பைப்ல வரக்கூடிய அந்த ஒரு
டிஃப்ரெண்டான ஃபீலிங்ஸ் அந்த இதை சரிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்து தான் அன்டாசிட். ஸோ இதை யூஸ்வலா எதுல இருந்து நம்ம வந்துட்டு எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அன்டாசிட்ல என்ன முக்கியமான ஒரு வேதிப்பொருள் இருக்கு அப்படின்னு பார்த்தா மெக்னீசியம் அண்ட் தென் அலுமினியம் ஹைட்ராக்சைடு. இந்த ரெண்டு பொருள்களால் தான் உருவாக்கப்பட்டது, நம்ம தயாரிக்கிறது இந்த அன்டாசிட் அப்படின்னு சொல்லலாம். அது ரெண்டும் நமக்கு அந்த இடத்துல ஒரு அமில நீக்கியாக பயன்படுகிறது. சரிங்களா? சோ இப்போ நம்ம பார்த்த இந்த பார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, மருந்தாக்க வேதியியல் அப்படின்னு சொல்றதுல, மருந்தாக்க வேதியியல்னா என்னது, மருந்து அப்படின்னா என்ன, நம்ம எந்த ஒரு உடல்ல ஏற்படக்கூடிய ஒரு அப்நார்மல் சிச்சுவேஷன், நார்மலா நடக்கிறத விட வித்தியாசமா என்ன நடக்குதோ அதை கியூர் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வேதிப்பொருளை தான் மருந்து அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனுடைய தன்மை எவ்வாறு இருக்கணும், எதுல இருந்தெல்லாம் மருந்து நம்ம தயாரிக்கிறோம், அதனுடைய வகைகள் என்ன, மயக்க மருந்துகள்னா என்னென்ன வகைகள் இருக்கு, அதுல ஜென்ரல்னா என்னது, அல்லது ஸ்பெசிபிக்கா என்ன சொல்றோம். அப்போ காமனா இருக்கிறது பொது மயக்கமூட்டி, குறிப்பிட்ட மயக்கமூட்டிகள் அப்படின்னா என்ன, மயக்கமூட்டிகளாக எதெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம், வலி நிவாரணினா என்ன, காய்ச்சல் அண்ட் தென் குறைத்தடுப்பான், மலேரியாக்காக, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நுண்ணுயிரிலிருந்து வரக்கூடிய அந்த எதிரிகள் என்னென்னலாம் தயாரிக்கிறோம், அமில நீக்கினா என்ன. சோ இந்த டாபிக் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. நம்மளுடைய நார்மல் ரெகுலர் லைஃபுக்கும் இது பயன்பாடாக இருக்கும். இன் ஃபியூச்சர் நம்ம ஒரு பார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி படிக்கிறோம், இல்ல வேற ஏதாவது படிக்கிறோம் போதெல்லாம் இதெல்லாம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால எதையுமே ஸ்கிப் பண்ணாம கரெக்டா படிங்க. இப்ப நடத்தின இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்தா ப்ளீஸ் ஆஸ்க் மீ, ஆர் அதர்வைஸ் நீங்க படிச்சுட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் கூட அதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா கேட்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.